ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் வேர்ல்ட். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் டைப் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். இது கொஞ்சம் டேஞ்சரானது. ட்ரேடிங்கை நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்குது. இந்த என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சிலையும் சேம் நிறையவே லிஸ்ட் ஆகிருக்கு. நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ண போகிறோம்னா அதை ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கை பற்றி நான் கிளியராக வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் லாங் டேர்ம் ஹோல்டிங் மட்டும் எப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்ககிட்ட ஒரு 1 lakh ரூபி கரண்ட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் சென்னை அவுட்டரில் போய்ட்டு ஒரு லேண்ட் பை பண்ணுறீங்க. அந்த லேண்ட் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 lakh ரூபி கரண்ட்டில் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க. ஒரு 1 year 2 yearக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு நல்லாவே டெவலப் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த ஏரியாவில் லேண்டு ஏறுமா ஏறாதா செக் பண்ணி தான் நீங்கள் அந்த லேண்ட் பை பண்ண போகிறீங்க. நீங்கள் பை பண்ண உடனே அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடனே ஏறாது. ஒரு 1 year 2 year அப்புறமேட்டா ஒரு சின்ன க்ரோத் இருக்கும். ஒரு 5 year அப்புறமேட்டா அந்த லேண்டை நீங்கள் உங்கள்கிட்டயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட க்ரோத் நல்லாவே இருக்கும். ஒரு 10 year அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh போட்டது 10 time ரிட்டர்ன் கூட கிடைக்கலாம். 10 lakhs கூட தாண்டி போகலாம். அதை விட அதிகமாக கூட போகலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது அதை டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலாக நல்லா செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் பை பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஐடிசி பார்க்குறோம். ஐடிசி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 410 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபண்டமெண்டலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் டிவிடெண்ட் மட்டுமே 3.5% இயர்லி டிவிடெண்ட் மட்டுமே தராங்க. இப்போ நீங்கள் ஐடிசி 1 lakh ரூபிக்கு பை பண்ணிட்டீங்க. பை பண்ண உடனே அந்த ஸ்டாக் இறங்குச்சுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வாங்கின ஸ்டாக் உடனே ஏறவும் செய்யாது, உடனே இறங்கவும் செய்யாது. ஐடிசி இங்கே பை பண்ணிட்டீங்க. 410 ரூபா ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. 1 lakh ரூபிக்கு வாங்கிட்டீங்க. வாங்கின உடனே அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months டவுன்லேயே போயிட்டுருக்கு. ஒரு 350 360 மாதிரி வந்துடுச்சு. அடுத்த 1 yearக்கான நீங்கள் இதுதான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அது ஹோல்டிங் லாங் டேர்ம் ஹோல்டிங்காக தான் அந்த ஸ்டாக் வாங்கிருக்கீங்க. ஒரு 2 years அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் 410 ரூபா வாங்கின ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 750 கூட போயிருக்கலாம். நல்லாவே பொட்டன்ஷியலாக க்ரோத்தும் ஆயிருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கும் போது அதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணி ஒரு 2 years அப்புறமேட்டா அது லாங் டேர்மில் அப்படியே ஹோல்டிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே வித்தின் செகண்டில் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிக்கலாம். பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ சொல்லிவிட்டு அந்த ஸ்டாக்கை எப்படி வாங்கணும், விற்கணும், அதை எது மூலிமா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு தான் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. இந்த டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணி தராங்க. எக்ஸாம்பிள், ஜிரோதா, அப்ஸ்டாக், க்ரோ, இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ்லாம் இந்தியாவில் நல்லாவே அவங்களோட இது கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கேஒய்சி டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆக 3 days ஆகும். 3 days ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை பை பண்ணி நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் அப்படியே ஹோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அப்படியே ஹோல்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான க்ரோத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கின உடனே 10% ஏறிச்சுன்னா அது உடனே செல் பண்ணாதீங்க. அது ஏறும். அது ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறும். ஒரு ஸ்டாக் இப்போ வாங்கின உடனே இறங்கினாலும் நீங்கள் வெயிட் பண்ணி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக அது க்ரோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் அதை எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறேன், அந்த ஸ்டாக்கை எப்படி நான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தான் பார்த்தோம். ஜஸ்ட் அது எல்லாமே ரொம்ப பேசிக் தான். நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய உள்ள இன்டெப்த்தாக இருக்குது. அது ஒரு கடல் மாதிரி. அதை கற்றுக்கணும்னா நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை பார்த்து உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.